இனிய வணக்கம் நட்புகளே. எழுத்தாளர் சுவாதி லட்சுமியின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகாராஜ். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே. இதோ உங்கள் செவிகளை நிறைக்க ஆண் மனதை அழிக்க வந்த சாபம் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம். அத்தியாயம் 20. தேன்விழி கதவை திறந்து கொண்டு உள்ளே வரவும் அவளுக்காக சோபாவில் காத்து கொண்டிருந்த அதிமதுரன் அவளின் தூங்கி எழுந்து வந்த முகத்தை பார்த்து, என்னாச்சு தேன்விழி, முகம் ஏன் ரொம்ப டல்லா இருக்கு, உடம்பு முடியலையா, அதான் லேட்டா என்று அருகில் வந்து விசாரிக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேதாந்த், நான் நல்லா தான் இருக்கேன் என்றபடியே தன் செருப்பை கழற்றி ரேக்கில் வைத்தாள். கண்ணு கூட ரெட்டிஷாக இருக்கு, குரலும் ஒரு மாதிரி இருக்கு, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற என்று அதிமதுரன் அவளின் நெற்றியில் தன் கரத்தை பதிக்க, செமையா தூக்கம் வருது வேதாந்த், அதுதான் என்றவள் தன்னுடைய நெற்றியில் இருந்த அவனுடைய கரத்தை எடுத்து தன் கன்னத்தில் வைத்தவள், விட்டா இப்படியே உன் கையிலேயே படுத்து ஒரே செகண்டில் தூங்கிடுவேன் என்று அவன் கரத்தில் தலை சாய்த்தவள் பளீரென்று சிரிக்க, அவளின் சிறு சிப்பி இதழ்களுக்குள் நெருங்க கோர்த்து அடுக்கி வைத்திருந்த முத்து பல்வரிசையில் அதிமதுரனின் கண்கள் ஓடி சென்று ஒட்டி கொண்டன. தூங்க யாரு வேண்டாம்னு சொன்னாங்க என்றவனின் கண்கள் இப்பொழுது அவளிடம் தெரிந்த மாற்றத்தை ஆராய்ச்சி செய்யும் விதத்தில் அவளின் கண்களில் அழுத்தமாய் பதிய, அதிமதுரன் மருத்துவரிடம் அவளை பற்றி கூறியது அவளின் கண்முன் வந்து சென்றது. என்னை பார்த்தா உனக்கு குழந்தை மாதிரியே தெரியுது, ஒரு பேச்சுக்கு சொன்னா கையிலேயே தூங்க சொல்ற என்று கேட்டவள் அவனின் கரத்தை தன் கன்னத்தில் இருந்து எடுத்துவிட, ஒருவேளை நேற்று இரவு நடந்தது அனைத்தும் இவளுக்கு ஞாபகம் வந்துவிட்டதோ, அதனால்தான் தன்னிடம் சற்று நெருக்கமாக பேசுகின்றாளோ என்று நினைத்த அதிமதுரன் வேண்டுமென்றே அவளை ஆழம் பார்க்க, நாட்டில் அவன் பொண்டாட்டிய குழந்தை மாதிரி மடியில் போட்டு தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறான், நான் ஜஸ்ட் என் கையை தரமாட்டேனாடி உனக்கு என்றான் குறும்பு புன்னகையுடன். அதில் தேன்விழியின் முகம் முழுவதும் சூடாவதை அவளே உணர்ந்தாள். அப்ப நேத்து இவன் பாட்டு பாடினதும் கன்ஃபார்ம் என்று நினைத்தவள், வாவ் செம்மல்ல, எனக்கே அந்த புருஷனை பார்க்கணும் போல இருக்கு என்று விட்டு அறை நோக்கி நடந்தவள் சட்டென்று திரும்பி, நீ எனக்கு அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் வேதாந்த், ஜஸ்ட் நேத்து நைட்டு மாதிரி எந்த கொசுவும் இனி என் கண்ணத்தை கடிக்காம மட்டும் பார்த்துக்கோ, அது போதும் சரியா என்று கேட்டாள் தீவிரமான முகபாவனையுடன். அதில் அதிமதுரன் வாய்விட்டு சிரித்திருந்தான். கொசுவெல்லாம் கட்டுப்படுத்த முடியாதுடே, அதுவும் பேரிலேயே ஹனியை வேற வச்சிருக்க, இனி கண்ணத்தோட மட்டும் நெருக்குமானு தெரியல, எதுக்கும் தயாரா இருந்துக்கோ என்றவனின் கண்கள் இப்பொழுது அவளின் முகம் முழுவதும் பயணித்து இதழில் வந்து நிற்க, அவனுடன் சரிக்கு சரி இத்தனை நேரம் வாயாடியவளுக்கு ஒரு கணம் மூச்சடைத்த உணர்வு. தன் உதடுகளை லேசாக குவித்து தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தியவள், சரி வேதாந்த், அப்போ இனி கத்திரிக்கோலை தயாராக தலஹானிக்கு கீழே மறக்காமல் வச்சுட்டு தூங்குறேன், கொசு எதுவும் வந்தா பிடிச்சு கட் பண்ணி விடுறேன் என்று விட்டு திரும்பியவள், முகம் கழுவிட்டு வரேன் என்றபடியே அறைக்குள் சென்று கதவை அடைத்து விட, அடி பாவி எப்படி பேசிட்டு போறா என்று நினைத்த அதிமதுரனுக்கு அவள் வேண்டுமென்றே பேசுவது நன்றாக புரிந்து போனது. மொத்தம் கொடுத்தே தீரணும்னு இந்த அம்மணி என்ன மிரட்டினது இல்லாமல் இப்போ வந்து எனக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்ய பார்க்குறா ரவுடி என்று நினைத்தவனுக்கு இவ்வளவு பேசுபவள் இன்னும் காதலை வெளிப்படையாக சொல்ல மட்டும் தயங்குகிறாளே என்று தோன்ற, சரி எப்பொழுது மனதை தயார்படுத்தி கொண்டு அவளே வருகிறாளோ வரட்டும், இப்பொழுது என்ன அவசரம், முதலில் என்னுடன் இயல்பாக பழக ஆரம்பிக்கட்டும் என்று விட்டு விட்டான். எப்பொழுதுமே தடியால் காயை அடித்து விரைவில் அதை பழுக்க செய்து அவசரமாக அதை உண்பதை காட்டிலும் தாமதமானாலும் கூட பரவாயில்லை என்று மரத்தினிலேயே தானாகவே கனிய விட்டு சுவைக்கும் பழமே பெருஞ்சுவை மற்றும் பெருஞ்சுகத்தை தரும் என்ற எண்ணம் கொண்டவன் அவளுக்காக எத்தனை காலம் வேண்டுமானாலும் காத்திருக்க தயாராகவே இருந்தான். ஏற்கனவே முதல் திருமணத்திலும் அவன் அவசரப்படாமல் பொறுமை காத்து இருந்ததில்தான் அத்தனை ஏமாற்றங்களை கடந்தும் அவனால் அவன் வாழ்க்கையை இந்த அளவிற்காவது தன் கையில் தக்க வைக்க முடிந்திருந்தது. உள்ளே சென்று கதவை அடைத்து அதன் மீதே சாய்ந்து நின்று கொண்டிருந்த தேன்வழிக்கு இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. ஏதோ ஒரு வேகத்தில் ஆரம்பித்து விட்டிருந்தவளுக்கு அவனுக்கு இணையாக பதில் சொல்லிவிட்டு வருவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. கீழே அமர்ந்திருக்கும் பொழுதே முடிவு செய்து விட்டிருந்தாள். அதிமதுரன் இன்று மருத்துவரிடம் அவனுடைய முதல் திருமணம் குறித்து அவளுக்கு சஞ்சலங்கள் இருப்பதாகவும் அதனால்தான் அவள் அவனிடம் நெருங்க தயக்கம் காட்டுவதாகவும் வருத்தமாக கூறியிருக்க,
தனக்கு அப்படி ஒன்றும் இல்லை என்பதை அவனிடம் காட்டவே அவனுடன் சற்று நெருங்கி பழக வேண்டும். அதேபோல் இனி அவனுக்கு மதுவை குறித்து யோசிக்கவே நேரம் தரக்கூடாது. அவனுடனே இருக்க வேண்டும். பள்ளி நண்பனை மறக்க கல்லூரி நண்பன் அவ்விடத்திற்கு வருவதாக மருத்துவர் சொன்னது போல் இனி மதுவின் இடத்தில் தான் மட்டுமே இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவள் தன்னுடைய குட்டி மொழியை போட்டு உருட்டி அதிமதுரனுக்காக தன்னுடைய கூச்சங்கள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்து களத்தில் கண்ணை மூடிக்கொண்டு குதித்து விட்டிருந்தாள். சிறந்த இணை என்றுமே தன் இணையின் சுகமோ துக்கமோ அனைத்திலுமே கைப்பற்றி கொண்டு உடன் பயணிக்கும் தானே. அதிலும் அவனுக்கும் அவளின் மீது விருப்பம் என்று தெரிந்த பிறகு அவளுக்கு யார் இனி வேலி போட முடியும்? உரிமைப்பட்டவள் அவள்தானே. முகத்தை கழுவிக்கொண்டு வீட்டில் அணியும் உடைக்கு மாறிய தேன்வழி வெளியில் வர அதிமதுரன் அலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தான். மறுநாள் பெங்களூரில் அந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தில் இறுதி கையெழுத்து போட அவன் போக வேண்டும். ஆனால் தேன்வழி அவனுடன் இல்லாது போனால் நிச்சயம் வருத்தம் கொள்வாள் என்பதை உணர்ந்திருந்தவன் அவனுக்கு பதிலாக அஸ்வினை அனுப்ப முடிவு செய்து அவர்களிடம் பேசி சம்மதம் வாங்கிவிட்டு இருக்க அதை குறித்துதான் பேசிக்கொண்டிருந்தான். தேன்விழி சென்று இருவருக்கும் தேநீர் போட்டு எடுத்து வந்து வைத்தவள் அவன் அருகே அமைதியாக அமர்ந்து அவனுக்கு ஒரு கப்பை கொடுத்துவிட்டு அவளும் ஒன்றை எடுத்துக்கொண்டு பருகத் தொடங்க அலைபேசியை ஹோல்டில் போட்டுவிட்டு திரும்பிய அதிமதுரன், ஏண்டி இப்போ நைட்டி போட்டிருக்க என்று கேட்க, அப்புறம் எது போடுவாங்களா என்றாள் அவனை பார்த்து குழப்பமாக. முகம் தானே கழுவ போறேன்னு சொன்னேன், சீக்கிரம் குடிச்சிட்டு போய் சுடிதார் மாத்திட்டு வா, சூப்பர் மார்க்கெட் போகணும், வீட்டில் காய் ஒன்றும் இல்லை என்று கூற தேன்வழியின் கண்கள் இரண்டும் மின்னியது. சரி சரி மாத்திட்டு வரேன் என்று அனைத்தையும் ஒரே மடைக்கில் குடித்து முடித்தவள் குடுகுடுவென்று அறைக்குள் ஓட, தக்காளி வெங்காயம் வாங்க போறதுக்கு என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ குஷி என்று நினைத்த அதிமதுரனுக்கு அவளின் சந்தோஷம் வாங்கும் பொருளை கொண்டு இல்லை, உடன் வரும் தன்னை கொண்டு என்று புரிய அவளுக்கு பிடித்த அனைத்தையுமே செய்து அவளை மேலும் சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. அவனுக்காக அவள் அவளையும் அவளுக்காக அவன் அவனையும் கொடுத்து ஒருவரை ஒருவர் மீட்டு எடுக்கும் முயற்சியில் இறங்கிவிட்டிருந்தனர். அனைத்தையும் வாங்கி கொண்டு இருவரும் வீடு திரும்ப அதிமதுரன் மணியை பார்த்துவிட்டு இரவு உணவு சமைக்க செல்ல தேன்வழியும் அவனுடனே வந்தாள். படிக்கிற எண்ணம் இல்லையா உனக்கு தேன்வழி? நான் செய்கிறேன், நீ போய் படி என்றான். இன்னைக்கு காலையிலேயே நீ தானே செஞ்ச, நைட்டுக்கு நான் செய்கிறேன், ஒரு நாள் தானே என்றாள். அதிமதுரன் மறுக்க, அட்லீஸ்ட் ஹெல்ப்பு மட்டுமாச்சு செய்கிறேன் என்றவள் அவனை விட்டு போக மறுத்திருக்க, ஏற்கனவே தான் வாங்கிட்டேனேடி, அப்புறம் எதுக்கு சமைச்சு போட பிடிவாதம் பிடிக்கிற என்று நினைத்தவன், சரி நான் கிரேவிக்கு ரெடி பண்ணுறேன், நீ சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு போ என்று விட்டு அதற்குண்டான வேலையில் இறங்கிவிட டைனிங் டேபிளில் வைத்த தேன்வழி சிறிது சிறிதாக மிக கவனமாக மாவில் நீரை சேர்த்து முடித்தவள் தன் மொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி அதை போட்டு குத்து குத்து என்று குத்தி பிசைய ஆரம்பிக்க அந்த குத்து சண்டை சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அதிமதுரன், ஏய் என்னடி பண்ற, விடு விடு என்று அவளின் கையை பிடித்து கொள்ள, ஏண்டா என்ன ஆச்சு என்றாள் அதிர்ந்து. அதில் என்ன ஆச்சா, ஏண்டி மாவை போட்டு இந்த அடி அடிக்கிற, சப்பாத்தி கல்லு மாதிரி ஆயிடும் என்றான். என்ன சொல்ற, நல்லா போட்டு பிசைஞ்சா தானே நல்லா வரும்னு டிவியில் சொன்னாங்க என்றாள். இனி டிவியை பார்த்து சமைக்கிறத முதல்ல நிறுத்தடி, என்கிட்ட கேளு, நான் சொல்லித்தரேன் என்றவன் இரு என்று விட்டு சென்று அடுப்பில் அனைத்தையும் போட்டு மூடி விட்டு வந்து அவளின் கையை பிடித்து மாவின் மீது வைத்து, இந்த மாதிரி ஜென்டலாக பிசையணும், ரொம்ப அழுத்தினா டைட் ஆகிடும், அப்புறம் சப்பாத்தி வரட்டி மாதிரி தான் வரும், அது சாப்பிட்டா வயிறு வலிக்கும் என்றவன் அவளுக்கு எவ்வளவு அழுத்தம் தர வேண்டும் என்று சொல்லி கொடுத்து உடனிருந்து பிசைய வைத்தவன், ஓகே 1/2 மணி நேரம் கழித்து வந்து தேய்ச்சுதான், அது வரை ரெஸ்டில் இருக்கட்டும் என்று அவளை படிக்க அனுப்ப தேன்வழி, உனக்கு மட்டும் எப்படி எல்லாமே சமைக்க தெரியுது என்று தன் நீண்ட நாள் சந்தேகத்தை கேட்டாள். எங்கள் வீட்டில் எப்போவுமே காலையிலையும் மதியமும் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களுக்கும் சேர்த்து அம்மா நிறைய சமைப்பாங்க. லீவ் டைமில் கூட இருந்து பார்த்து கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு நினைவு தெரிஞ்சு தினமுமே நைட்டுக்கு என் அப்பா சமையல் தான் எங்கள் வீட்டில். அவரும் கற்று தந்தார். பிறகு லண்டனுக்கு படிக்க போனப்போ நானே தனியாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தினமும் ஏன் சமையல் தான் என்றவன், உங்கள் வீட்டில் எப்படி என்று கேட்டான். எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி 3 வேளையெல்லாம் சமைக்க மாட்டோம். ராத்திரிக்கு மட்டும்தான் சாதம், ஒரு குழம்பு சூடாக வைப்பாங்க. காலைக்கு அதுலேயே கொஞ்சம் சாப்பாட்டை தண்ணியை எடுத்து தண்ணி ஊற்றி மோர் கலந்து வச்சுடுவாங்க. காலையில் அது வயிற்றுக்கு ஜில்லுன்னு சூப்பராக நான் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன். மதியத்துக்கு ஸ்கூல்லேயே சாப்பாடு தருவாங்க என்றவள். லீவ் நாளில் உப்புமா இட்லி எல்லாம் அம்மா செஞ்சு தருவாங்க. நான் ஹெல்ப் செய்கிறேன்னு சொன்னாலும் அம்மா விடவே மாட்டாங்க. படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிடுவாங்க என்று விட்டு, உன் அப்பா மாதிரி என் அப்பா சமையல் எதுவும் செய்ய மாட்டாங்க. விடிய காலையிலேயே 4:30 கிளம்புனா பொழுது சாயதான் வீட்டுக்கே வருவார். வந்ததும் குளிச்சுட்டு சாப்பிட்டு ஆசதியில் படுத்துடுவார் என்றவளின் முகம் தந்தையின் ஞாபகத்தில் லேசாக சுருங்க ஆரம்பிக்க
உடனே அதிமதுரன், பரவாயில்லையே, பழக்கமே இல்லாமலே செமையாக சமைக்கிற நீ. இன்னும் எல்லாம் கற்றுக்கிட்டு நீ செஞ்சா நானும் உன் அப்பா மாதிரி கிச்சன் பக்கமே போக மாட்டேன் என்றவன், சரி வா, இன்னும் 10 நிமிஷம்தான் இருக்கு, அதுக்குள்ளே ஒரு கேம் விளையாடிட்டு வரலாம் என்று அவளை அழைத்து சென்று அவளின் மனநிலையை மீண்டும் பழைய நிலைக்கு மாற்றி அழைத்து வந்து சப்பாத்தி தேய்க்கவும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தான். ரொம்ப அழுத்தம் கொடுத்து சீக்கிரம் வேலை முடியும்னு வேகமாக தேய்க்கக்கூடாது, இப்படி தான் தேய்க்கணும் என்று அவளின் பின்புறம் போதுமான இடைவெளி விட்டு அவள் மீது படாமல் நின்று அவளின் இரு கைகளையும் பற்றி அவன் தேய்க்க கற்றுக் கொடுக்க திரும்பி அவன் முகத்தை அண்ணாந்து பார்த்தாள். ஓய், என்ன பார்க்குற, அடுத்ததை நீ தான் தேய்க்கணும் என்றான். உதட்டை குவித்து வந்த சிரிப்பை கட்டுப்படுத்தியவள் என்று மண்டையை ஆட்ட, என்னடி மூளைக்குள்ள ஓடுது என்றவன் அவளின் மூக்கின் நுனியை பிடித்து ஆட்ட, நீ இவ்வளோ நல்லவனாய் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு ஓடுது என்றாள். அப்படியா ஓடுது என்றவன் அவளின் துப்பட்டாவின் நுனியை பிடித்து அவனின் கையில் இருந்து அவளின் மூக்கில் ஒட்டி கொண்ட மாவை தொடைத்துவிட்டு அவளை சற்று நெருங்கி நின்று சப்பாத்தியை தேய்க்க மீண்டும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்க அங்கு அவன் மட்டுமே அவள் கைப்பிடித்து தேய்த்து கொண்டு இருந்தான். தேன்வழி எங்கேயோ பறந்து சென்று விட்டிருந்தாள். கடைசி சப்பாத்தியையும் தேய்த்து முடித்தவன் அவளின் காதோரம், ஓய், என்ன சத்தத்தையே காணோம், கொசு தூக்கிட்டு படிச்சா என்று கேட்க தூக்கி வாரி போட்டது தேன்வழிக்கு. ஐயோ கடவுளே, இவனை நம்ம பக்கம் எடுக்கிறேங்கிற பேரில் நான் தான் அவன் பக்கம் போய்கிட்டே இருக்கேன் என்று நினைத்தவள், இல்லை, திடீர்னு நேற்று போட்ட செம்ம ஞாபகம் ஒன்று வந்துடுச்சு, அதான் வேதாந்த் என்று அவள் சமாளிக்க, ஓ என்றவன், இன்னும் நான் நல்லவனாக தான் இருக்கேன்டி என்றான். புரியல என்றாள் அவன் பக்கம் திரும்பி நின்று. புரியாது என்றவன் கல்லில் சப்பாத்தியை போட, ஏதோ எடக்கா சொல்றான், என்னன்னு தெரியலையே என்று தேன்வழி நின்று இருக்க அவளின் அலைபேசி அறையிலிருந்து அடிக்க ஆரம்பித்தது. போயிட்டு யாருன்னு பாரு என்று அவன் கூற சென்று எடுத்தாள். அழகம்மைதான் அழைத்திருந்தார். சொல்லுங்க ஆண்டி, எப்படி இருக்கீங்க என்று எடுத்து அவள் கேட்க, நல்லா இருக்கேன் கண்ணு, நீ எப்படி இருக்க, ஆதி எப்படி இருக்கான், வேலையா இருக்கீங்களா, கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடவா என்று விசாரிக்க, இல்லை இல்லை ஆண்டி, நீங்கள் பேசுங்க, நாங்கள் நல்லா இருக்கோம் என்றாள். ஒன்றும் இல்லை கண்ணு, நம்ம குலதெய்வம் கோயிலில் வர வெள்ளி பொங்கல் திருவிழா. வருஷம் வீட்டில் இருக்க பொம்பளைங்க எல்லாரும் கண்டிப்பாக கோவிலில் சாமிக்கு பொங்கல் வைப்பாங்க. நீயும் வந்தா நாமளும் வச்சு சாமி கும்பிடலாம். அன்னைக்கு என்ன வேண்டினாலும் சாமி மனம் குளிர்ந்து செய்யும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுவரை நீங்களும் குலதெய்வ கோயிலுக்கே வரலையே, நீயும் அதையும் வரீங்களா? உன் மாமா இல்லாததால் என்னால் வைக்க முடியாது, அதனால தான் கண்ணு உன்னை கூப்பிடுறேன். உனக்கு நாள் எல்லாம் சௌகரியப்படுமா என்று கேட்க, எது வேண்டினாலும் நடக்கும் என்று அழகம்மை கூறியதே மனதில் ஓட தேன்வழி, கண்டிப்பா நான் பொங்கல் வைக்க வரேன் ஆண்டி, எனக்கு அன்னைக்கு ஒண்ணுமில்ல, லீவும் நிறைய வச்சிருக்கேன் என்றாள். உடனே அழகம்மை, சந்தோஷம் கண்ணு என்றவர், ஆதிக்கிட்டையும் கலந்துட்டு சொல்லுடா, அத்தை எல்லாம் ஏற்பாடு செஞ்சு வைக்கிறேன் என்றார். சரி ஆண்டி, கேட்டுட்டு கூப்பிடுறேன் என்றவள் வெளிவந்து, வேதாந்த் உன் அம்மா தான் பேசினாங்கடா என்று அழகம்மை கூறியதை கூறி நான் வரேன்னு சொல்லிட்டேன் என்று கூற உடனே அதிமதுரன், என்னை கேட்காம எதுக்கடி நீ ஓகே சொன்ன என்றவன், எனக்கு அன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு, நாம போக முடியாது, சொல்லிடு என்றான். அச்சோ சாரிடா, உன்னை கேட்காம சொல்லிட்டேன் என்றவள், அப்ப நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் என்றாள். நீயும் போக வேண்டாம் என்றான். அதில், கம்மு நெருடா, நான் போக போறேன், ஆல்ரெடி வேண்டுதல் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன், செம்மு வேற வருது என்றவள் மனதினுள். அதிமதுரன் சீக்கிரம் மதுவை மறக்க வேண்டும், தங்களின் வாழ்க்கை விரைவில் சீராக வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ வேண்டுதல் வைத்து விட்டிருந்தாள். தேன்வழி, சொன்னா கேளு, நான் உன்னை தனியா வேற ஒரு நாள் கூட்டிட்டு போறேன், அன்னைக்கு பொங்கல் வச்சு கும்பிடு, எப்போ கும்பிட்டா என்ன, சாமி ஏத்துக்கும் என்று கூற அவள், ஏண்டா இப்படி சம்மந்தமே இல்லாம அடம் பண்ற, உன்னை வானு நான் தொந்தரவு செய்யல, அதே மாதிரி நீ என்ன போகாதன்னு சொல்லாத என்றாள் பிடிவாதமாக. நான் சொல்ற பேச்சை மட்டும் ஜென்மத்துக்கும் கேட்டுடாத என்றான் கோபமாக. நீ சொல்ற பேச்சை கேட்டுதான் ட்ரெஸ் எல்லாம் டைட் ஆகி கிளையும் அளவுக்கு வளர்ந்து நிக்கிறேன், நீ என்ன இப்படி சொல்ற என்றவள், நான் சொன்ன எதையாச்சும் நீ இதுவரை கேட்டிருக்கியா, என்ன கேட்குற என்று பதிலுக்கு கேட்க, ஏன் நீ சொன்ன பேச்சை கேட்டு தினமும் உன் கூட தானே படுத்து தூங்குற, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதே என்றவன், சரி நானே உன்னை கூட்டிட்டு வரேன், எந்த நேரத்துக்கு பொங்கல் எல்லாம் கேட்டு வையே, பொங்கல் வச்சுட்டு உடனே கிளம்பிடணும், எனக்கு வேலை இருக்கும் என்றான். மனதினுள், அந்த பேய் கூட்டங்க மொத்தமும் அங்கதான் அன்னைக்கு இருக்குங்க, எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சே கூப்பிட்டு இருக்காங்க, இவனும் திருவிழாக்கு பலூன் வாங்க போற குழந்தை மாதிரி அடம் பண்றா என்று அழகமையை வறுத்தெடுத்தான். அவனும் வந்தால் நல்லது என்று நினைத்த தேன்வழி, சரி வேதாந்த், உடனே திரும்பிடலாம், நீ கவலைப்படாத என்றவள்
நான் ஆண்டிக்கிட்ட சொல்லிட்டு வரேன் என்று விட்டு மீண்டும் அறைக்குள் ஓடி அவரிடம் தகவலை பரிமாறிவிட்டு வளர்மதிக்கு அழைத்து ஊருக்கு வருவதை கூறி அவரையும் கோவிலுக்கு பார்க்க வர கூறிவிட்டு வைத்தவள் சந்தோஷமாக வெளிவர அவள் வரும் அரவம் கேட்ட அதிமதுரன் தன் முகத்தை பட்டென்று சாதாரணமாக மாற்றிக்கொண்டான். பிறகு இருவரும் உண்டு முடிக்க அதிமதுரன், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு தேன்வழி, நான் தூங்க போறேன். நீயும் தூக்க வருதுன்னு சொன்னேல, இன்னைக்கு தூங்கு, நாளைக்கு காலையில சீக்கிரம் எழுப்பி விடுறேன், படிக்கலாம் என்றவன் படுத்துவிட சரி என்ற தேன்வழியும் படுத்து தூங்கிவிட்டாள். அதன் பிறகான நாட்களில் இருவருமே தங்களின் கூட்டில் இருந்து வெளிவந்து இருவரை பற்றியுமே மாற்றி மாற்றி ஆர்வமாக கேட்டு தெரிந்து கொள்ள ஆரம்பித்தனர். மறுபுறம் சிறு சிறு சீண்டல்களையும் செய்து இருவருக்கும் இடையில் இருந்த இடைவெளியையும் நாளுக்கு நாள் குறைத்து கொண்டே வர வியாழன் மாலை தேன்வழியும் அதிமதுரனும் பல மாதங்களுக்கு பிறகு சொந்த ஊரை நோக்கி கிளம்பினர். தேன்வழி முதல் முறை அதிமதுரனின் வீட்டிற்கு செல்ல இருப்பதால் நன்றாக தயாராகி வந்திருக்க அதிமதுரன் காரினை எடுத்து சென்று திருவண்ணாமலையில் உள்ள ஒரு பெரிய ஹோட்டலின் வண்டி நிறுத்தும் இடத்தில் நிறுத்தியிருந்தான். தன் புருவங்களை சுருக்கியவள் காரிலிருந்து இறங்கிக் கொள்ள அவர்களின் பையை வெளியில் எடுத்த அதிமதுரன், வா தேன்வழி என்று விட்டு நடக்க தேன்வழி எதுவும் கூறவில்லை. அமைதியாக அவனை பின்தொடர்ந்தாள். செக்-இன் செய்துவிட்டு ஹோட்டல் அறைக்குள் சென்றனர். அவர்கள் உள்ளே சென்ற அடுத்த 5 நிமிடங்களிலேயே அவர்கள் இருவருக்குமான இரவு உணவு அறைக்கே வந்துவிட்டு இருந்தது. டின்னருக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, வா தேன்வழி சாப்பிடலாம் என்றவன் ஏர்லி மார்னிங்கே எழுந்து கிளம்பணும் என்றபடியே அவளுக்கும் அவனுக்குமான உணவுகளை எடுத்து பரிமாற இரவு உணவை முடித்து கொண்டு உடையையும் மாற்றிக்கொண்டு வந்து படுக்கையில் விழுந்தனர். அதிமதுரன் விளக்கை அணைத்துவிட்டு விடிவிளக்கை ஒளிரவிட்டு படுத்தவன் புது இடத்தில் தூக்கம் வராது திரும்பி தேன்வழியை பார்க்க அவளின் விழிகள் இரண்டும் மேற்கூறியை வெறித்து கொண்டு இருந்தன. தேன்வழி தூங்கலையா என்றான். அவன் புறம் திரும்பி படுத்தவள், நாளைக்கு காலையில் எழுந்து நம்ம சென்னைக்கு போயிடலாம் வேதாந்த் என்றாள். மெல்லிய வெளிச்சத்தில் தேன்வழியின் கண்கள் இரண்டும் தங்க நிறத்தில் ஜொலிக்க அவளின் கைப்பற்றி அருகில் இழுத்தவன், நாளைக்கு நம்ம 2 பேரும் கோவிலுக்கு போறோம், ஒரே அட்டம்ப்டில் நீ எல்லா பேப்பரையும் கிளியர் செய்ய சேர்ந்து வேண்டிக்கிட்டு பொங்கல் வைக்கிறோம் என்றவன், எதுவும் யோசிக்காம தூங்குடி என்று அவளின் புருவங்களை நீவி விட ஆரம்பிக்க, இப்படியே எப்படிடா தூங்குறது என்றாள் நெளிந்தபடியே. அவனின் ஒரு கை வளைவில் அவளின் தலை இருக்க அவனின் மற்றொரு கை அவளின் மீது படர்ந்து அவளின் நெற்றியில் இருந்தது. இரு உடல்களும் வேறு அருகருகே இருக்க அவளுக்கு அடி வயிற்றில் ரயில் வண்டிகள் பல ஓட ஆரம்பித்தன. கண்ணை மூடி தூங்கு என்ற அதிமதுரன் அவளை விடவே இல்லை. அவளின் அருகாமை அவனுக்கும் தேவையாக இருந்ததோ என்னவோ. தேன்வழி கொட்ட கொட்ட முழித்திருக்க, என்னடி தூங்க மாட்டேங்கிற, மற்ற புருஷங்க மாதிரி நானும் உன்னை மடியில போட்டு பாட்டு பாடி தூங்க வைக்கவா என்று கேட்க, நான் எப்போவோ தூங்கிட்டேன்டா என்றவள் கண்களை இருக்க மூடிக்கொண்டு தூங்க ஆரம்பிக்க, வாய் மட்டும்தான் இவளுக்கு என்று நினைத்தவனும் அவளின் அருகாமையிலேயே உறங்கத் தொடங்கினான். அதிமதுரனின் மொத்த அவதாரத்தையும் இன்று காணப்போகிறோம் என்பதை அறியாத தேன்வழி விடியற் காலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு வந்தவள் அவனையும் எழுப்பி கிளப்பிக் கொண்டு ஊருக்கு கிளம்பினாள். அதிமதுரனின் கார் காருண்யபுரத்தினுள் நுழைந்து கோவிலிற்கு எதிர்ப்புறம் இருந்த வீதியில் சென்று காலியாக இருந்த இடம் ஒன்றில் நிற்க அவனுடைய வருகைக்காகவே காத்திருந்த காளிமுத்து ஓடி வந்து கார் கதவை திறந்துவிட்டு, வாங்க தம்பி, சௌக்கியமா இருக்கீங்களா? அம்மா நீங்க வந்ததும் உங்களை கையோடு என்னை அழைச்சிட்டு வர சொன்னாங்க என்றவர் உள்ளே அமர்ந்திருந்த தேன்வழியை பார்த்து, வணக்கம் பாப்பா என்று கூற தேன்வழியும் புன்னகையுடன் வணக்கம் கூற அதிமதுரன் தேன்வழியிடம், காளிமுத்து அண்ணா தான் இங்கே நமக்கு மேனேஜர் மாதிரி, விவசாய நிலம் கணக்கு வழக்கு எல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு, அப்பா காலத்திலிருந்தே பழக்கம் என்று அவரை பற்றி கூறியவன் இறங்கிக் கொள்ள தேன்வழியும் இறங்கிக் கொண்டாள். தெரு முழுக்க சிறு சிறு வண்டிகளில் வளையல் போன்ற பெண்களின் அலங்கார பொருட்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொம்மைகள், பொரிக்கடலை வகைகள், கலர் ஐஸ் போன்றவை வரிசை கட்டி நின்று கொண்டு இருந்தன. கண்ணில் பட்ட தெரிந்தவர்கள் பலர் வந்து அதிமதுரனிடம் நலம் விசாரித்துவிட்டு, எங்க சாமி வேல்பாரி ஐயாவோட மருமகளை பார்க்க இன்னைக்கு தான் எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு போல, நல்ல இருத்தாயே, எங்க தம்பிய தங்கமா பார்த்துக்கோமா என்றெல்லாம் கூற தேன்வழிக்கு முதல் முறை பார்ப்பவர்களிடம் பேச தயக்கமாக இருந்தாலும் அவர்களின் வெள்ளை அன்பு புரிய அனைவரிடமும் புன்னகையுடன் தலையாட்டி கொண்டு இருந்தாள். அவளுக்கும் சேர்த்து அதிமதுரன் அனைவரிடமும் பேசியபடியே கோவிலுக்குள் நுழைந்தான். வரிசையாக 100க்கும் மேற்பட்ட விறகு அடுப்புகள் குடும்பத்திற்கு ஒன்று என்று அமைக்கப்பட்டிருக்க அனைவரும் தங்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் பொங்கல் வைக்க தங்களுடைய இடத்தை சுத்தம் செய்து கோலம் போட்டு அலங்கரித்து கொண்டு என்று ஒவ்வொரு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். காளிமுத்து, அந்த பக்கம் இருக்காங்க தம்பி நம்ம அம்மா என்று அழைத்து செல்ல அங்கு அழகமையுடன் சேர்ந்து வளர்மதி தேவையான ஏற்பாடுகளை பார்த்து கொண்டு இருந்தார்.
இவர்களை பார்த்ததும் அழகம்மை வந்து நலம் விசாரிக்க அவருக்கு பதில் கூறிய தேன்வழி ஓடி சென்று வளர்மதியின் கையை பிடித்து கொண்டாள். என்னம்மா, உடம்பு ரொம்ப மெலிஞ்சிடுச்சு, சாப்பிட்றீங்களா இல்லையா என்று விசாரிக்க, அதெல்லாம் நான் நல்லா சாப்பிட்றேன் தங்கம், ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால உனக்கு அப்படி தோணுது என்றவர். நீ தான் ரொம்ப இழைச்சிட்ட என்று கூறி மகளின் முகத்தை வாஞ்சியாக தடவ தேன்வழி, ஏது நான் இழைச்சிட்டேனா? ஒழுங்கா என்ன முழுசா பார்த்துட்டு சொல்லுங்கம்மா, இதுவரை இல்லாத அளவில் இருக்கேன் உங்க சாமி கவனிப்பில என்றாள். அதில் வளர்மதி, அமைதியா இரு தங்கம், கண்ணு பட்டுடும் என்றவருக்கு மகளின் தேக பளபளப்பு கண்ணுக்கு தெரியாமல் இல்லை. மனதினுள் அத்தனை மகிழ்ச்சி. காளிமுத்துவை அனுப்பிவிட்டு வந்த அதிமதுரனை நலம் விசாரித்த வளர்மதி தேன்வழியிடம் மெல்ல, ஏன் தங்கம், கோவிலுக்கு புடவையை கட்டிட்டு தானே வந்திருக்கணும், பாரு எல்லாருமே தாவணியில புடவை தான் கட்டிட்டு வந்திருக்காங்க, அதுவும் உன் பக்கம் உறவு முறையெல்லாம் தடவை வந்து பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க என்று கேட்க தேன்வழி, அப்பா வாங்கி கொடுத்த புடவைதாம முதல்ல கட்டுனேன், எத்தனை தடவை எடுத்து பார்த்தாலும் எனக்கு முந்தான மடிப்பும் வரல, முன் குசுவமும் சரியா வரல, என்ன பண்றது என்றாள். வளர்மதி, கல்யாணமாகி எத்தனை மாசம் ஆகுது, இன்னும் புடவை கட்ட தெரியாம என்று அவளை மெல்ல கடிய அழகம்மை, விடுங்க வளர்மதி, அவ சின்ன பொண்ணு தானே, நமக்கே சமயத்துல மடிப்பு வரதில்லை என்றவர் தேன்வழியிடம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொங்கல் வச்சு முடிச்சிடலாம் கண்ணு, அதுக்கப்புறம் நான் உனக்கு புடவை கட்டி விடுறேன் சரியா என்றவர். காஃபி இல்ல, பழஞ்சூஸ் எதுக்கு இப்போ குடிக்கிறீங்க, சாமி கும்பிட லேட் ஆகும் என்று கேட்டு இருவருக்கும் ஏற்கனவே வீட்டிலிருந்து எடுத்து வந்திருந்த பழரசத்தை ஊற்றி கொடுக்க அங்கேயே தரையில் போட்டிருந்த பெரிய ஜமக்காலத்தில் அமர்ந்து குடிக்க தொடங்கினர். அப்பொழுது அழகம்மையின் ஒன்றுவிட்ட நாத்தனார் சரளா அங்கு வந்து சேர்ந்தார். வேள்பாரியின் சொந்த சித்தப்பா மகள். வந்தவர், அருகம்புல் இருக்கா அண்ணே என்று கேட்க அமர்ந்திருந்த தேன்வழி மரியாதைக்கு விசாரிக்க உடனே எழுந்து நின்று விட்டாள். அழகம்மை, இருக்கண்ணே இதோ எடுக்கிறேன் என்றவர் தேன்வழியை காட்டி, என் மருமக தேன்வழி இப்பதான் ஊர்ல இருந்து வந்தாங்க அண்ணி, நானே கூட்டிட்டு வரலாம்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க என்று அறிமுகப்படுத்தியவர் தேன்வழியிடம். உனக்கு பெரியம்மா முறை வேணும் கண்ணு என்று கூற தேன்வழி, எப்படி இருக்கீங்க பெரியம்மா, உட்காருங்க ஜூஸ் குடிக்கலாம் என்று அழைக்க அவளை மேலிருந்து கீழ் வரை ஒரு பார்வை பார்த்த சரளா, இருக்கட்டும் இருக்கட்டும் என்று விட்டு அழகம்மையிடம் திரும்பி, சீக்கிரம் தாங்கண்ணே, அங்க என் சின்ன மருமவ தனியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் உட்காருன்னு எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, என்ன உட்கார வச்சு எல்லா வேலையையும் அதுவே தான் பண்ணுது, என்னதான் இருந்தாலும் வாரிசுன்னு ஒன்று இருக்குல்ல என்ற சரளா மேலும் தேன்வழியை ஒரு பார்வை பார்த்து விட்டு, 200 சவரம் போட்டுட்டு வந்த பவுசு கூட என் மருமக கிட்ட கொஞ்சமும் கிடையாதுன்னா பாருங்க அண்ணி என்று கூற மறுகணம் எட பார்த்த அதிமதுரனின் அருகில் சென்று பழையபடியே தொப்பென்று அவனின் தொடையில் கை வைத்து அமர்ந்து கொண்ட தேன்வழி கையில் இருந்த ஜூஸை மடமடவென்று குடித்து முடித்துவிட்டு, ஆண்டி எனக்கு இன்னும் ஜூஸ் வேணும், எடுத்துட்டு வாங்க சீக்கிரம் என்றாள். அமர்ந்த வாக்கிலேயே அழகம்மையை பார்த்து சிறு கட்டளையிடும் துணியில். அதில் சரளாவிற்கு இரத்த அழுத்தம் ஏகத்திற்கும் ஏற ஆரம்பித்து விட்டது. அவள் நிம்மதியாக சற்று அமர்ந்து கொண்டு இருந்ததை பார்த்து ஒண்ணுமில்லாதவள், மரியாதை தெரியாதவள், வேலை செய்யாதவள் போன்று சரளா ஜாடை பேசியிருக்க தேன்வழி, நான் அப்படித்தான், இப்ப என்ன பண்ணுவ என்று காட்டிவிட்டாள். பதறிய அழகம்மை அதிமதுரனை திரும்பி பார்த்தார். அவன் அவரைத்தான் பார்த்து முறைத்து கொண்டிருந்தான். தேன்வழியாவது பேச்சுடன் முடித்து விடுவாள், இவனானால் செயலில் அல்லவா இறங்கி விடுவான். பிறகு அவ்வளவுதான், திருவிழா நடந்த மாதிரிதான். வளர்மதியோ தன் கண் முன்னே மகளை அவர்கள் ஜாடை பேசியதில் மூச்சடைத்து போய் அப்படியே நின்று விட்டிருந்தார். சூழ்நிலையின் கணம் உணர்ந்த அழகம்மை அதிமதுரனிடம் கண்களால் கெஞ்சியபடியே, இதோ வரேண்டா கண்ணு, உனக்கில்லாததா என்று கையில் எடுத்திருந்த அருகம்புல்லை மீண்டும் அதே இடத்தில் வைத்துவிட்டு தேன்வழிக்கே பழரசத்தை எடுத்து வந்து ஊற்றி கொடுக்க அதிமதுரனின் பார்வையில் இருந்த அனல் அப்பொழுதுதான் சற்று குறைந்தது. தேன்வழி, தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி, நீங்க ரொம்ப ஸ்வீட். சில மாமியாருங்க எங்க ஊர் வம்பு வளர்க்கலாம்னு மருமக தலையில எல்லாத்தையும் கட்டிட்டு வாயை தூக்கிக்கிட்டு வந்துடுங்க குறைக்க. அந்த மாதிரி இல்லாம நீங்க எவ்வளவு ஸ்வீட்டா என்ன உங்க பொண்ணு மாதிரியே பாத்துக்கிறீங்க என்று கூறியவள், உங்க கப்பையும் காட்டுங்க வேதாந்த் என்று அவனுக்கும் வாங்கித்தர சரளா அத்துடன் கோபமாக அங்கிருந்து கிளம்பிவிட்டார். திரும்பி பார்த்த அழகம்மை, மனசுல எதுவும் வச்சுக்காத கண்ணு, அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே அவங்க பொண்ணை நான் நம்ம அதிக்கு எடுக்கலைங்கிற கோவம், நீ குடிச்சிட்டு இரு நான் வரேன் என்று விட்டு சென்றவர் சரளாவை திட்டி விட்டுதான் மீண்டும் வந்தார். அதற்கு இடையில் வளர்மதி, தங்கம் அந்த அம்மா பேசுனா பேசிட்டு போகட்டுன்னு விடாம உன் மாமியார் என்ன நினைப்பாங்க, அதுவும் அவங்கள போயிட்டு வேலை வாங்குற என்று திட்ட அதிமதுரன், எங்க அம்மா கிட்ட எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்காண்டி, இதை வச்சு அவளை எதுவும் பேச வேணாம், பொங்கல் வேலையை பார்க்கலாம்
என்று விட வளர்மதி அதற்கு பிறகு ஏன் வாயை திறக்கப் போகிறார்? அதன் பிறகும் உறவு முறைகள் வந்து சென்ற வண்ணம்தான் இருந்தனர். ஒருவரும் தப்பி தவறி கூட அதிமதுரன் புறம் திரும்பவில்லை. எதையாவது கேட்டுக்கொண்டு வருவார்கள், தேன்வழியை ஓரக்கண்ணால் பார்ப்பார்கள், அமைதியாக சென்று விடுவார்கள். அதிமதுரனிடம் ஊர்க்காரர்கள் தவிர வேறு யாரும் பேசவில்லை என்பதை புரிந்து கொண்ட தேன்வழியும் யாரின் புறமும் திரும்பவில்லை. மனம் மட்டும் இங்கு இருப்பது அதிமதுரனுக்கு மனதிற்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறதோ, இதனால்தான் போக வேண்டாம் என்று சொன்னானோ என்று அடித்து கொண்டே இருந்தது. விடுவிடுவென்று பொங்கலை முடித்துவிட்டு முதலில் கிளம்பலாம் என்று அதிமதுரன் அருகிலேயே அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அதிமதுரனுக்கு அலுவலக விஷயமாக அலைபேசி அழைப்பு வர எடுத்து பேசியவனுக்கு கோவில் உள்ளே வரும் சத்தத்தில் ஒன்றும் கேட்கவில்லை. சிக்னலும் வேறு சரியாக இல்லை. நீ இங்கே இரு தேன்வழி, நான் போயிட்டு ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன் என்றான். வெள்ளத்தை சீவி கொண்டிருந்தவள் சரி வேதாந்த் என்று அவனை அனுப்பிவிட்டாள். சிறிது நேரத்தில் கண்ணு, நீ வந்து உலைக்கு தண்ணி ஊத்துடா முதல்ல என்று அவளை அழைத்த அழகம்மை அங்கு ஏற்கனவே தண்ணீர் எடுத்து வந்து வைத்திருந்த பித்தளை குடத்தை தூக்கித்தர தேன்வழி அதனை வாங்கவும் எங்கிருந்தோ காற்றில் அடித்து வந்த சரகு அதில் வந்து விழவும் சரியாக இருந்தது. அதை பார்த்த தேன்வழியின் முகம் அவளையும் மீறி சுருங்கிவிட அழகம்மை கடைசி நேரத்துல வேணும்னே நிறைய தடங்கல்கள் கொடுத்து நம்ம கூட இங்க இருக்கும் அம்மன் விளையாடி பார்க்கும்னு சொல்லுவாங்க கண்ணு. ஒன்றும் இல்லை, நீ உட்காரு, நான் புது தண்ணி எடுத்துட்டு வரேன் என்று மீண்டும் அவளின் கையில் இருந்த குடத்தை வாங்க, தண்ணி எங்க இருக்குன்னு சொல்லுங்க ஆண்டி, நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன் என்றாள். குடத்தை தராது. அழகம்மை கோவிலுக்கு பின்னாடி பக்கம் கிணறு இருக்கு கண்ணு, நீ வெள்ளத்து சீவி வை, நான் நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துடுவேன். பித்தளை குடம் ரொம்ப கனமா இருக்கும், உன்னால தூக்கிட்டு போயிட்டு வர முடியாது என்றார். அதில் இந்த குடம் மாதிரி நான் ஒரே நேரத்தில் 2 இடுப்புலையும் 2 வச்சு தூக்கிட்டு வருவேன் ஆண்டி, இதெல்லாம் எனக்கு ஒரு வெயிட்டே இல்லை, நீங்கள் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன் என்றவள் அவர் காட்டிய பக்கம் குடத்தை தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்து விட்டாள். அதே நேரம் அங்கு அதிமதுரன் வளையல் கடையில் நின்று ஒவ்வொரு வளையலாக எடுத்து தன் உள்ளங்கைக்குள் வைத்து அளவு பார்த்து கொண்டிருந்தான். அலைபேசியில் பேசிவிட்டு திரும்பியவன் கண்ணில் அங்கிருந்து பூக்கடைப்பட தேன்வழியின் தலையில் பூ இல்லாதது அவனிற்கு ஞாபகத்திற்கு வந்தது. வீட்டிலிருந்து வளர்மதியும் அழகமியும் எடுத்து வந்திருந்தனர். ஆனால் அவளுக்கு கொடுக்க மறந்து விட்டிருந்தனர். வாங்கலாமா வேண்டாமா என்று மனதினுள் பல முறை யோசித்தவன் இறுதியில் வாங்கலாம் என்று முடிவெடுத்து அங்கிருந்து குண்டு மல்லிப்பூ பந்தலில் ஒன்றை தரக்கூறி வாங்க அருகில் கடை போட்டிருந்த வயதான பெண்மணி ஒருவர், ராசா அப்படியே மண் வளையலும் 1 டஜன் உங்க சம்சாரத்துக்கு வாங்கிட்டு போறது, இன்னைக்கு நல்ல நாள் வேற என்றவர், உங்க கையால் இந்த கிழவிக்கு ஒரு போனி பண்ணி கொடுங்க ராசா, காலையிலிருந்து யாரும் வரல என்று அழைக்க முதுமையிலும் உழைத்து உண்ண நினைக்கும் சிறு வியாபாரி அவரிடம் வேண்டாம் என்று சொல்ல அவனுக்கு மனம் வரவில்லை. வாங்க சென்றவனிடம் அளவு கேட்க, வளையல்ல கூட அளவு இருக்கா என்று திகைத்தவன் தன் மொத்த கணித மூளையையும் ஒன்று திரட்டி தேன்வழியின் கரத்தினை பிடித்த தருணங்களை மனதினுள் கொண்டு வந்து தன் கரத்தினுள் அடங்கும் அவளின் கரத்தின் அளவை கணித்து அதற்குள் எந்த அளவு வளையல் வருகிறது என்று பார்த்து கொண்டு இருக்க அங்கு தேன்வழி குடத்தில் இருந்த நீரை அங்கிருந்த செடியின் மீது ஊற்றிவிட்டு கிணற்றிலிருந்து புதி நீரை இறைத்து குடம் நிரம்ப ஊற்றியவள் குடத்தை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு வந்த வழியை திரும்பி நடக்க அப்பொழுது அவளின் பின்புறமிருந்து, என்னம்மா புது குழந்தையா, எப்படி இருக்க என்று குரல் கேட்டது. யாரை விசாரிக்கின்றனர் என்று தெரியாது தேன்வழி திரும்பி பார்க்க தன் அலைபேசியில் வாட்ஸ்அப்பிற்கு வந்திருந்த அவளின் புகைப்படத்தையும் நேரில் இருந்தவளையும் ஒரு முறை பார்த்து சரி பார்த்து கொண்டவன் கையில் இருந்த சிகரெட்டை கீழே போட்டு மிதித்துவிட்டு அவள் அருகே வந்து, எப்படி இருக்கன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டியா நீ என்று கேட்க அவனின் உடல் மொழியினை பார்த்த தேன்வழி, நீங்க யாரு என்னன்னு எதுவும் இதுவரை சொல்லலையே என்று இழுத்து வைத்த பொறுமையுடன் கேட்டாள். மனதினுள், சை, நம்ம அத்தைங்களே இந்த பிசாசங்களுக்கு தேவலாம் போல, ஒவ்வொன்றும் சனி பகவானோட அட்வான்ஸ்டு வேர்ஷனாட்டம் இருக்குதுங்க, மூஞ்சிய பாரு, கோவிலுக்கு வந்து சிகரெட் கேக்குது என்று அவனை திட்ட அவன், நான் சதீஷ், உன் வீட்டுக்காரனோட பெரியப்பா மாவன், அவனுக்கு பங்காளி, உனக்கு பெரியாத்தா முறை என்றவன், இந்த தகவல் போதுமா இல்லை இன்னும் எதுவும் வேணுமா என்று நக்கலாக கேட்க எரிச்சல் அடைந்த தேன்வழி, கண்டிப்பா இன்னும் தகவல் வேணும் என்றவள், நீங்க போயிட்டு உங்க ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு எல்லாம் பத்திரமா எடுத்துட்டு வாங்க, பார்த்துட்டு பேசலாமா என்னன்னு முடிவு செஞ்சுட்டு பேசுறேன் என்று தீவிரமான குரலில் கூறிவிட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்து விட்டாள். அதில், ஏய் என்ன லந்தா என்று அவள் உடனே சேர்ந்து நடந்தபடியே, என் ஆசை தம்பி உன்னை எப்படி வச்சிருக்காங்கிற அக்கறையில் விசாரிச்சா ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிற என்று சதீஷ், இருந்தாலும் பணத்துக்கு வந்து ஒட்டிக்கிட்டவளுக்கு இவ்வளோ ஆகாது என்று கூற தேன்வழிக்கு அப்படி ஒரு ஆத்திரம் வந்திருந்தது. அங்கு அதிமதுரன்,
இந்த அளவு சரியா இருக்கும் பாட்டி என்று இறுதியாக ஒன்றை காட்ட அந்த அளவில் பச்சை மற்றும் சிகப்பு நிறத்தில் வளையல்களை எடுத்து செய்தித்தாளினுள் சுருட்டிய பாட்டி, அளவு சரி வரலன்னா சம்சாரத்தை கூட்டிட்டு வாங்க ராசா, மாத்தி தரேன் என்று கொடுக்க, கண்டிப்பா சரியா இருக்கும் பாட்டி என்று அதிமதுரன் கடையில் இருந்து மொத்த வளையலுக்கும் சேர்த்து அவர் மறுக்க இந்த பேரனோட அன்பா வச்சுக்கோங்க பாட்டி என்று பணம் கொடுத்துவிட்டு தேன்விழியிடம் இதனை கொடுக்கும் பொழுது அவளின் முகம் எப்படி மாறும் என்று நினைப்புடன் கோவில் உள்ளே நுழைய, இங்கு தேன்விழி சதீஷிடம், ஒழுங்கு மரியாதையா பேசு, அவ இவனெல்லாம் சொன்ன மரியாதை கேட்டுடும், முதல்ல நீ யாரு என்ன ஜட்ஜ் பண்ண என்று கோபமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அதற்கு சதீஷ், அவ இவனு சொல்லுறதே உனக்கெல்லாம் அதிகம், பொறுக்கி பையன் கூட குடும்பம் நடத்துகிற உனக்கெல்லாம் மரியாதை தான் ஒரு கேடு, நீ முதல்ல என்கிட்ட ஒழுங்கு மரியாதையை நின்று பேசு என்றான் அவனும் கோபமாக. அதில் அப்படியே ஒரு கணம் நின்று அவன் முகத்தை பார்த்தவள், கொஞ்சம் கோவில் வாசல் வரைக்கும் வரீங்களா என்றாள் மரியாதையாக. எதுக்கு என்றான் தெனாவட்டாக. கோவில் உள்ள வரும்போது அங்கதான் என் செருப்பை கழட்டி விட்டுட்டு வந்தேன், வந்தீங்கன்னா அதை எடுத்து உங்களுக்கு வேண்டிய மரியாதையை செஞ்சு விட்டுடுவேன் என்றாள் நறுக்கென்று. மறுகணம் அவளின் தோள்பட்டையில் அவனுடைய கரம் அழுத்தமாக பதிந்திருந்தது. யாரை பார்த்தடி செருப்பால் அடிப்பேன்னு சொன்ன, பணத்துக்காக வந்தவளுக்கு வாய் வேற பேசதா என்று சதீஷ் கத்த, மலைமாடு மாதிரி இருந்தவனின் கரத்தின் இரும்பு பிடியில் அதிர்ந்த தேன்வழி, சி, ஒழுங்கு மரியாதையா மேல இருந்து கையை எடுறா நாயே, என் புருஷனை நீ பொறுக்கின்னு சொல்லுவ, நான் பார்த்துட்டு இருக்கணுமா, நான் பணத்துக்காக வந்தவன்னு உனக்கு தெரியுமா என்றவள் அவன் கரத்தை தன் மீதிருந்து எடுத்து விட பார்க்க, பூ மாதிரியான என் மதுவை போட்டு கசக்கி எறிஞ்ச உன் புருஷனை பொறுக்கின்னு சொல்லாம வேற என்னடி சொல்லணும், அப்புறம் நீ பணத்துக்காக வரலனா வேற எதுக்காக வந்தியா என்றவன் நக்கலாக சிரித்தபடியே, பாரு இதை மறந்துட்டேன், அவன் தர கூடுதலான என்று ஏதோ சொல்ல வந்தவனின் வாய் தானாக தன்னுடைய பேச்சை நிறுத்தி கொள்ள அவளின் தோள் மீதிருந்த அவனுடைய கரமும் விலகி கொண்டு இருந்தது. அதில் அவனுடைய பார்வை தனக்கு பின்புறம் இருப்பதை உணர்ந்து தேன்வழி திரும்பி பார்க்க அதற்குள்ளே மண்டையை பிடித்து கொண்டு ஆ என்று அலறியபடியே சதீஷ் நின்று இருந்தான். தேன்வழியின் இடுப்பில் இருந்த கனமான பித்தளை குடத்தை பிடுங்கி அதனாலேயே அவன் மண்டையில் அதிமதுரன் அடித்து விட்டிருந்தான். என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேல கைய வச்சிருப்பார் ராஸ்கல், யாரு கொடுத்த தைரியண்டா, வாங்கினதெல்லாம் உனக்கு பத்தலையா, அவகிட்ட என்ன சொல்ல நினைச்சியோ அதை இப்ப சொல்லு, நானும் கேட்குறேன் என்றவன் தேன்வழியை தொட்ட சதீஷின் கருத்தை பிடித்து அப்படியே வளைத்து விட, ஆ கையை விடு அதே, புது பொண்டாட்டிய சொன்னது உனக்கு பொத்துக்கிட்டு வருதாடா, அப்படி என்ன இவ மதுவை விட உனக்கு ஸ்பெஷல், இவளை பார்த்தாலே தெரியுதே காசுக்காக நீ சொல்றது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவனு இவெல்லாம் என்றவன் அடுத்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பே அவனின் வாயின் மீது ஒரு அடியை குடத்தினால் ஓங்கி அதிமதுரன் வைக்க மறுகணம் வாயிலிருந்து ரத்தம் கொட்ட அலறிய சதீஷிற்கு பற்கள் அனைத்தும் ஆட்டம் கண்டு இருந்தன. தேன்வழிக்கு தன் கண்முன் என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. அதைவிட ஏன் இந்த அளவிற்கு இந்த சதீஷ் மதுவை உயர்த்தியும் தன்னை தாழ்த்தியும் பேச வேண்டும் என்று இருந்தது. அப்படி என்ன நான் காசுக்காக செய்கிறேன் என்று சொல்கிறான் என்று புரியாது திகைத்தவள் வாயில் இருந்து ரத்தம் வழிய ஒரு மாதிரி இருந்தவனை பார்த்து, போது வேதாந்த், அவனை விடு, வா நாம போகலாம் என்று அதிமதுரனுடைய கரத்தை பற்றி இழுக்க அத்தனை அடியையும் வாங்கி கொண்ட சதீஷ் அப்பொழுதும் அடங்காது, அடிடாதே, எவ்வளவு வேணும்னாலும் அடிச்சு கொல்ல கூட செய், ஆனா கடைசி நிமிஷம் வரை நான் கேட்டுட்டே தாண்டா இருப்பேன் என்றவன், அநியாயமா மதுவை உன்னோட வக்கர புத்தியால கொடுமை செஞ்சு துரத்திட்டு இப்ப கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம இன்னொருத்திய புதுசா பிடிச்சுக்கிட்டு வந்து வச்சிருக்கியடா பொறுக்கி பயலே, பணம் செல்வாக்கு இருக்கிற திமிரில தானடா ஆடுற, உன்னை சும்மா விட மாட்டேன்டா என்று கூற அவ்வளவுதான் அதிமதுரன் தன்னிலையை மொத்தமாக இழந்திருந்தான். யாருடா பொறுக்கி, நீ என்ன விளக்கு பிடிச்சிட்டு வந்து பாத்தியாடா என்றவன் தன் கையில் இருந்த குடத்தை தூக்கி வீசிவிட்டு வேட்டியை மடித்து கட்டியபடியே சதீஷை நெருங்கி தன் மொத்த பலத்தினையும் கொடுத்து ஓங்கி அவன் வயிற்றில் தன் காலால் ஒரு மிதி மிதிக்க சதீஷ் பல அடி தள்ளி சென்று விழுந்திருந்தான். மறுபக்கம் அதிமதுரனின் வேகத்தில் அவனின் கையை பற்றி கொண்டு நின்று இருந்த தேன்வழியும் சென்று விழுந்திருந்தாள். விழுந்தவளோ விழுந்ததை கூட உணராது அப்படியே கிடந்தாள். சதீஷின் பேச்சில் இருந்தவை அவளை ஒரு புறம் ஸ்தம்பிக்க செய்திருக்க, மறுபுறம் அதிமதுரனின் இந்த முகம் அவளை அரண்டு போக வைத்திருந்தது. வாயால் சண்டை போட சொன்னால் 1 மாதத்திற்கு கூட ஒரே இடத்தில் நின்று கொண்டு போடுவாள். ஆனால் இந்த அடிதடி எல்லாம் அவள் கனவிலும் பார்த்திராதது. அவளையே மறந்து விட்டிருந்த அதிமதுரன், உன்னை திரும்ப ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேன்ல, எதுக்கடா திரும்பி வந்த, எதுக்கு திரும்பி வந்த, மது பேர் இனி உன் வாயில இருந்து வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேன்ல, சொல்லுவியா என்று சதீஷை பிடித்து வெறி பிடித்தவன் போல மீண்டும் மீண்டும் அடிக்க, இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் அவ என்னோட மதுடா, ஒரு நாளாச்சும் அவ கூட வாழாம என் கட்ட வேகாதுடா என்றான் சதீஷ் அப்பொழுதும் அடங்காது.
அதில் அதிமதுரன், பைத்தியம் மாதிரி இதே சொல்லிக்கிட்டு இருந்தனா அடிச்சு கொன்னுட வேண்டாம் உன்னை, அவளுக்கு தான் உன்னை பிடிக்கல என்று திட்ட, உன்னை மட்டும் அவளுக்கு பிடிச்சுதா என்ன? நான் சொன்ன அப்பவே நீ விலகி இருந்திருந்தேனா இந்நேரம் அவளை நான் என் வீட்டில் எப்படியெல்லாம் வச்சு பார்த்துருந்திருப்பேன் என்று கேட்க, எல்லா பிரச்சனைக்கும் உன்னோட இந்த இழவு பிடிச்ச ஆசை தாண்டா காரணம். இதுக்கு பேரு காதலாடா? தெருவில் சுத்துற ஆம்பளை நாய்ங்க தாண்டா வேண்டான்னு சொல்ற பெட்டைய விடாம துரத்தும், திருந்துடா என்றவன் பளீர் பளீர் என்று கன்னத்தில் அறை வைக்க அங்கு சதீஷின் தந்தை வந்து சேர்ந்தார். டே சதீஷ், எதுக்குடா இங்க வந்த? உன்னை வீட்டை விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானடா வந்த, ஏண்டா என்று தூரத்தில் இருந்தே இவர்களை பார்த்துவிட்டு அவர் ஓடி வர, தேன்வழியையும் காணோம், அவளை அழைத்து வர சென்ற அதிமதுரனையும் காணோம் என்று அழகம்மையும் அவ்விடத்திற்கு வர சரியாக இருந்தது. அப்பாக்காக இவனை விடுப்பாதே, நாளைக்கே இவன் கிளம்பிடுவான், திரும்பி நாங்க யாருமே இந்த ஊருக்கு உள்ளேயே வராம இருந்துக்கிறோம்பா என்று கெஞ்ச அழகம்மை, என்னடா கண்ணு ஆச்சு உனக்கு என்று தேன்வழியை தூக்கி நிறுத்த, அப்பொழுதுதான் அவளை அதிமதுரன் திரும்பி பார்த்தான். தன் தலையை அப்படியே 2 கைகளாலும் ஒரு கணம் பிடித்துவிட்ட அதிமதுரன் அவள் அருகே வந்து, என்னடி ஆச்சு உனக்கு என்று விசாரிக்க, எனக்கு ஒண்ணுமில்ல வேதாந்த் என்றவள், வாடா நாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம், இங்க வேண்டாம் என்றாள். அதில் அவளுடைய கண்களை ஒரு கணம் பார்த்தவன் மறுகணம், ஒண்ணுமில்லடி போயிடலாம் என்று அவளை அணைத்தவன் அவளுடைய முகத்தை தன் மார்பில் புதைத்து கொண்டிருந்தான். அதில் அவ்வளவு நேரமாக தடதடுத்து கொண்டிருந்த தேன்வழியின் தேகமும் இதயமும் அவனின் அண்மையில் கொஞ்சம் இளைப்பார, ஒரு நிமிஷம் இருடி வந்துடுறேன் என்று விட்டு மீண்டும் சதீஷிடம் வந்தவன் அவன் அருகே இருந்த அவனுடைய தந்தையிடம், ஏற்கனவே 2 தடவை உங்க முகத்துக்காக தான் பெரியப்பா இவனை விட்டு இருந்தேன், ஆனா இவன் இன்னும் திருந்தல, இன்னும் அதிகமா பேசிட்டு தெரியறான், திரும்ப 3வது தடவையும் உங்க முகத்துக்காக இவனை இப்படியே விடுறேன், திரும்ப என் வழியில வந்தானா உங்களுக்கு கொல்லி போட நான் தான் இருப்பேன், இவன் நிச்சயம் இருக்க மாட்டான் பாத்துக்கோங்க என்றவன் தூக்கி போட்டிருந்த குடத்தை எடுத்து அதில் மீண்டும் நீரை நிரப்பிக் கொண்டு வந்தவன், வாடி என்று தேன்விழியின் கருத்தை பிடித்து கொண்டு உள்ளே வந்தவன், என்ன பண்ணணும் என்று அழகமையை பார்த்து கத்த, அவர் கூற தேன்விழியின் கரத்தை பற்றி கொண்டே அனைத்தையும் செய்து அவன் முடிக்கவும் கோவிலில் மேளதாள சத்தம் கேட்க ஆரம்பிக்கவும் சரியாக இருந்தது. சிறிது நேரத்தில் பொங்கல் பொங்க ஆரம்பிக்க அதிமதுரன், எக்ஸாம் நல்லா பண்ணணும்னு வேண்டிக்கோ தேன்வழி என்றான். அதில் தன் கரங்களை கூப்பி கண்களை மூடியவள், கடவுளே, இந்த மது யாரு என்னன்னு எனக்கு தெரியல, எதுவா வேணாலும் இருக்கட்டும், தயவு செஞ்சு அவங்க சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் வேதாந்த் வாழ்க்கையிலிருந்து மொத்தமா விலக்கிடு என்று வேண்டியவள். மேலும், ஏன் அந்த சதீஷ் அப்படியெல்லாம் சொன்னா? கண்டிப்பா வேதாந்த் அப்படியானவன் இல்லையே, சொந்தக்காரங்களும் அதனாலதான் பேச மாட்டேங்கிறாங்களான்னு தெரியல, தயவு செஞ்சு வேதாந்த் மேல பட்ட இந்த கரையெல்லாம் நீதான் சீக்கிரம் இல்லாம செய்யணும், இதோட அவனால எப்படி நிம்மதியா இருக்க முடியும், நானும் வேதாந்தும் சந்தோஷமா வாழணும் என்று மனமுருக அவள் வேண்டிக் கொள்ள, தேன்விழி நல்ல மதிப்பெண் பெற்று அவளுக்கு பிடித்த வேலையில் விரைவில் அமர வேண்டும் என்ற வேண்டுதலுடன் இறுதியாக வெள்ளத்தை கொட்டி கிளறிய அதிமதுரன் பொங்கல் பானையை கீழே இறக்க, பெற்றவர்கள் இருவரும் இவர்கள் இருவரும் காலம் முழுக்க இணைந்து மகிழ்வாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தனர். அதன் பிறகு பூசாரி ஒரு தட்டுடன் வந்து அனைவரின் பொங்கலிலும் சிறிது வாங்கி கொண்டு சென்று மொத்தமாக அம்மன் முன்பு வைத்து பூஜை செய்து முடித்து அனைவருக்கும் கற்பூரம் காட்டி பூ குங்குமம் தந்துவிட்டு பிரசாதமும் தந்து முடிக்க, அதிமதுரன், எனக்கு வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம், மீதியை நீங்க பாத்துக்கோங்க என்றான். அதில் அழகம்மை, சாப்பிட்டு என்று ஆரம்பித்தவர் அவனின் பார்வையில், ஒரே ஒரு நிமிஷம் கண்ணா என்று விடுவிடுவென்று சாமி பொங்கலை மட்டும் ஒரு கப்பில் போட்டு எடுத்து வைக்க, அதிமதுரனின் முகத்தை பார்த்தே ஏதோ சரியில்லை என்பதை புரிந்து கொண்ட வளர்மதியும் தேன்வழிக்கு என்று வாங்கி வந்திருந்த புது சுடிதார்கள் மற்றும் அவர்களுக்கு செய்து எடுத்து வந்திருந்த தின்பண்டங்கள் அடங்கிய கட்டப்பையை எடுத்து வைக்க, அதனுள் டப்பாவை வைத்து அழகமை தர, அதை தன் கையில் வாங்கி கொண்ட அதிமதுரன் கீழே ஜமகாலத்தில் வைத்திருந்த அவன் வாங்கி வந்திருந்த பூ மற்றும் வளையலை எடுத்துக்கொண்டு தேன்விழியுடன் கிளம்பிவிட்டான். வழியில் ஒரு வாரத்தை கூட இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. ஒரே மூச்சாக மதியத்திற்குள்ளே காரை எடுத்து வந்து தங்களுடைய அபார்ட்மெண்ட்டில் நிறுத்தியிருந்தான். அவளுடன் லிப்டில் நுழைந்து வீட்டிற்கு வந்து சேர்ந்தவன் கதவை திறந்து உள்ளே நுழைந்ததும் பையை மேஜையின் மீது வைத்துவிட்டு சென்று உடை மாற்றி கொண்டு வந்தவன், தேன்வழி, நீ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் என்றான். அதில் அவனை திரும்பி பார்த்த தேன்வழி பதில் கூறுவதற்கு முன்பே அதிமதுரன் பைடி என்று விட்டு வெளியேற, அவன் பின்னே ஓடி வந்தவள், பத்திரம் வேதாந்த், சீக்கிரம் வந்துடு, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் என்றாள். சரிடி, நீ உள்ள போ என்று அதிமதுரன் லிப்டை மூடிவிட்டான். அதில் வீட்டினுள் உள்ளே வந்த தேன்வழிக்கு மீண்டும் அவன் மதுமிதாவை நினைத்து தன்னை வருத்தி கொள்ளப் போகிறானோ என்று தோன்ற அப்படியே தரையில் அமர்ந்து விட்டவள் தன் முழங்காலில் முகத்தை புதைத்து கொண்டாள்.
மறுகணம் கிளம்பி சென்று இருந்த அதிமதுரன் மீண்டும் கதவை திறந்து கொண்டு வீட்டிற்குள் வந்து விட்டிருந்தான். ஏனோ உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் என்றவளை காக்க வைத்துவிட்டு செல்ல அவனால் முடியவில்லை. அவனுடைய அரவத்தில் தலையை நிமிர்த்தி தேன்வழி பார்க்க, நான் போகலடி என்றவன் ஊரிலிருந்து எடுத்து வந்த பையுடன் வந்து அவள் அருகே கீழே அமர்ந்து பையிலிருந்து பூவை வெளியே எடுத்தவன், உனக்காக நான் வாங்கியது திரும்படி என்றான் திடீரென்று. அதில் அவனை பார்த்து உதட்டை கடித்தவள் திரும்பி அமர அவளின் தலையில் ஏற்கனவே குத்தி வைத்திருந்த ஹேர்பினை எடுத்தவன் அதன் மூலம் பூவை வைத்துவிட்டு, வச்சுட்டேண்டி திரும்ப என்றான். அதில் தன் கண்களை மூடி உணர்வுகளை அடக்கியவள் பழையபடி திரும்பி அமர, இதுவும் உனக்குத்தான் என்றவன் அவளின் கரம் பற்றி ஒவ்வொரு வளையலாக மெல்ல போட்டுவிட கனகச்சிதமாக அவளின் கரத்தில் சென்று அவை அமர்ந்து கொள்ள ஆரம்பித்தன. தேன்வழியின் தேகமோ அவனின் தொடுகையையும் செயலும் கொடுக்கும் வேதியியல் மாற்றத்தில் மெல்ல நடுங்க ஆரம்பித்தது. போட்டு முடித்தவன், பிடிச்சிருக்கா என்று கேட்க, ரொம்ப என்றவள் எழுந்து அறைக்குள் ஓடி குளியல் அறைக்குள் சென்று மறைந்திருந்தாள். அவள் உள்ளே சென்று 15 நிமிடங்களுக்கு மேல் ஆகியும் அவள் வெளியே வந்த பாடி இல்லை. கண்ணாடி முன்பு நின்று தன் கரத்தில் இருந்த மண் வளையல்களையும் தலையில் இருந்த பூவையும் தான் வெட்கம் கலந்த முகம் கொள்ளா புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். என்றுமே மகிழ்ச்சி வாங்கி தரும் பொருட்களின் மதிப்பில் இருப்பது இல்லை, வாங்கி தருபவர்களின் அன்பிலேயே இருக்கும். அதிமதுரன், தேன்வழி இன்னும் என்ன பண்ற உள்ள, வெளியே வா என்று அழைக்க, 2 மினிட்ஸ் வேதாந்த் வரேன் என்றவள் பல 2 மினிட்ஸ் கடந்தும் வெளியே வந்த பாடுதான் இல்லை. இறுதியாக அதிமதுரன், நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணுண்டே வெளியே வா என்றான் கதவை தட்டி. அதன் பிறகுதான் தேன்வழி வெளியே வந்தாள். வந்தவள் தப்பி தவறி கூட அவன் முகத்தை பார்க்கவில்லை. உடனே ஹாலிற்கு ஓடிவிட்டாள். அதில் பட்டுக்குட்டி என்று அவளை நினைத்தவன் வீட்டில் அணியும் உடைக்கு மாறிக்கொண்டு வெளியே வர அதற்குள் கொஞ்சம் தன்னை நிதானப்படுத்தி கொண்டிருந்த தேன்வழி பழங்களை எடுத்து நறுக்கி வைத்து கொண்டிருந்தாள். அவன் வரவும் சர்க்கரை பொங்கலுடன் சேர்த்து பழங்களையும் கொண்டு வந்து வைத்தவள், சாப்பிடலாம் என்றாள். சாப்பிடலாமே உட்காரு என்று அமர்ந்தவன், இன்னைக்கு என்ன எல்லாமே ஸ்வீட்டா இருக்கு என்று கேட்டபடியே உன்ன, ஏன் பிடிக்கலையா என்று கேட்டாள் அவனின் முகத்தை நீண்ட நேரத்திற்கு பிறகு பார்த்து. அதில் அதிமதுரன், பிடிச்சிருக்கு ரொம்ப என்று அவளைப் போலவே கூற, என்று தேன்வழி மீண்டும் தன் தலையை தட்டிற்குள் நுழைத்து கொண்டாள். உண்டு முடிக்கவும், ரெஸ்ட் எடுக்க போறேன் என்று ஓடி சென்று படுக்கையில் அவள் குப்புறப்படுத்திக்கொள்ள அவள் அருகே அதிமதுரனும் வந்து படுத்திருந்தான். கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே. இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல. தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள். அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்து விடுங்கள். ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்துக்கொண்டு இருக்கின்றார். சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே. எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். நன்றி.